விஜய் கட்சி தொடங்கும் பொழுது ஆதரவளித்தவன் நான். எந்த அடிப்படையில் அப்படின்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய கட்சி, தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு உச்சகப்பட்ட நடிகராக இருக்கக்கூடியவர், பெரும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது, நான் நேசிக்கிற அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அது நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, எம்ஜிஆருக்கு பின்னால் மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க, மாநாடு காமிச்சாங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. யார் நின்னது அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி கட்டத்துல கூட்டிட்டு போகுமே தவிர, கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நின்னது வரலாறு கிடையாது. அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கணும். அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலாக பொதுவெளியில் அவர் எப்படி எதிரொலிக்கிறார்ன்றதை வச்சுதான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யணும். ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்க நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னா இதை நீங்க டிவியில உட்காந்தே சொல்லியிருக்கலாமே, இன்னொரு முறை சொல்லுவேன். அப்ப அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு